வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 1955ஆம் ஆண்டு கலிஃபோர்னியாவில் பிறந்த இவர் வளர்ந்த பருவத்திலேயே கல்லூரி படிப்பை இடையில் நிறுத்திவிட்டு ஸ்டீவ் ஓக் என்ற நண்பருடன் இணைந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை 1976ஆம் ஆண்டு தொடங்கினார். அவர்களின் முதல் கம்ப்யூட்டர் ஆப்பிள் ஒன் மிகுந்த வரவேற்பை பெற்றது. அவருடைய படைப்பின் உச்சம் பார்த்தீங்கன்னா மெக்கிண்டோஸ் கம்ப்யூட்டர். 1984ஆம் ஆண்டு ஐகானிக் மெக்கிண்டோஸ் கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்தினார் ஜாப்ஸ். எளிதாக பயன்படுத்தக்கூடிய இயக்க முறைமையை கொண்ட இந்த கம்ப்யூட்டர் தனிப்பட்ட கணினி துறையில் புரட்சியை ஏற்படுத்தியது. பிக்சர் 1986ஆம் ஆண்டு ஜார்ஜ் லூகாஸ் நிறுவனத்திடமிருந்து கிராபிக்ஸ் பிரிவை வாங்கி பிக்சர் என்ற அனிமேஷன் ஸ்டுடியோவை உருவாக்கினார். டாய் ஸ்டோரி படத்தின் வெற்றிக்கு பின் பிக்சர் ஹாலிவுட்டின் முன்னணி அனிமேஷன் நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது. அதே வருடத்தில் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். பின்னர் அவர் நெக்ஸ்ட் என்ற கம்ப்யூட்டர் நிறுவனத்தை தொடங்கினார். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்களின் இயக்க முறைமை பின்னர் ஆப்பிள் நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்டது. மீண்டும் ஆப்பிள் 1996ஆம் ஆண்டு நிதி நெருக்கடியில் இருந்து ஆப்பிள் நிறுவனம் நெக்ஸ்ட் நிறுவனத்தை கையகப்படுத்தியது. இதன் மூலம் மீண்டும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு தலைமையேற்றார் ஜாப்ஸ். புதிய தயாரிப்புகள் நிறுவனத்தின் மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார் ஜாப்ஸ். 1998ஆம் ஆண்டு ஐமாக் கம்ப்யூட்டரையும் 2001ஆம் ஆண்டு ஐபேட் இசைக்கருவியும் வெளியிட்டு தொழில்நுட்ப உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். ஐபோன் புரட்சி, அதாவது 2007ஆம் ஆண்டு புதுமையான தொடுதிரை ஸ்மார்ட் போனான ஐபோனை அறிமுகப்படுத்தினார் ஜாப்ஸ். இது ஸ்மார்ட் போன் சந்தையில் புரட்சியை ஏற்படுத்தி உலகையே தன் கைப்பற்றியது. அவருடைய இறுதி காலம் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு கணைய நோயால் பாதிக்கப்பட்டு ஜாப்ஸ் சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் காலமானார். மறைந்தாலும் தொழில்நுட்ப உலகில் புதுமை, வடிவமைப்பு, பயனர் அனுபவம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தனது சிந்தனை முறையால் இன்றும் நினைவு கூறப்படுகிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ். கதையோட தனித்தன்மை என்னன்னு பார்க்கலாம். முழுமையான தேடல், தயாரிப்பின் தோற்றம், செயல்பாடு என அனைத்திலும் முழுமை தேடுவதில் உறுதியாக இருந்தார் ஜாப்ஸ். சிறிய விஷயங்களுக்கு கூட கவனம் செலுத்துவர். இது அவரது தயாரிப்புகளின் தனித்தன்மைக்கு முக்கிய காரணமாக இருந்தது. எளிமை, சிக்கலான தொழில்நுட்பத்தை எளிமையான முறையில் வழங்குவதில் ஜாப்ஸ் கை தேர்ந்தவர். பயன்படுத்துபவர்களின் தேவையை புரிந்து அதற்கேற்ப தயாரிப்புகளையும் வடிவமைத்தார். அவர் ஒரு மார்க்கெட்டிங் கில்லாடின்னு சொல்கிறாங்க. தனது தயாரிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஜாப்ஸ் விளம்பரங்களின் கதையை சொல்லும் பாணி, தயாரிப்பு, அறிமுக விழாக்களின் பிரம்மாண்டம் என அனைத்திலும் தனித்துவம் காட்டினார். அவருடைய மரபு பார்த்தீங்கன்னா இன்றும் உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கும் ஆப்பிள் நிறுவனத்தின் வெற்றிக்கு அடித்தளமிட்டவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்டுகள் போன்ற தொழில்நுட்ப வகைகளில் புதுமையானவைகளை உருவாக்கியுள்ளார். தொழில்நுட்பம் எப்படி இருக்க வேண்டும், பயன்படுத்துபவர்களுக்கு எப்படி இருந்தால் திருப்தி அளிக்கும் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை உருவாக்கியுள்ளார் ஜாப்ஸ். அவருடைய முடிவுரை பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உலகில் புரட்சி ஏற்படுத்தி ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது தனித்தன்மையான சிந்தனை முறை, முழுமையான தேடல், எளிமை ஆகியவற்றால் இன்றும் நினைவு கூறப்படுகிறார். அவரது கண்டுபிடிப்புகளும் ஆப்பிள் நிறுவனத்தின் பயணமும் தொடர்ந்து சாதனை படைத்து வருகின்றன. நன்றி நண்பர்களே.